ஒரே மாதிரி எண்ணம் உடையவர்களுடன் பேசிக்கொண்டு நாங்க செட்டில் இருக்கும்போது மணி சார் ஆகட்டும் நடுவுல போய் பேச டைம் இருக்காது. அதுவும் டெக்னீஷியன்ஸ் அதுக்கு நடுவுல நாங்க பேசுறது கூட அரட்டையா இருக்காது. லஞ்சில் உட்காந்து பேசுறது கூட சினிமாவை பத்தியா இருக்கும். வேற ஒருத்தர் எடுத்த நல்ல சினிமாவை பத்தியா இருக்கும். இப்படி ஒரு அற்புதமான சூழலில் நாங்கள் இந்த படத்தை எடுத்திருக்கணும். இந்த மாதிரி ஆரோக்கியமான ஒரு சூழல் ஐமவேதே எவ்வளவு பணம் கொடுத்தாலும் கிடைக்காது. அது எனக்கு கிடைத்தது, ராஜ்கமலுக்கு கிடைத்தது. ராஜ்கமலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இன்டர்நேஷனல்ங்கிற அந்த வார்த்தைக்கு முழு அர்த்தத்தை மணிரத்னம் எங்கள் டெக்னீஷியன்ஸ் கொடுத்திருக்கிறார்கள். இதில் உள்ள கலைஞர்கள் சின்ன சின்ன பாத்திரம் பண்ணவங்க. ஒரு சின்ன பையன்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு 50 படம் பண்ணியிருப்பாரு அந்த பையங்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. அதுக்கு நிஜமாவே 100-200 படம் பண்ணவங்கெல்லாம் சின்ன சின்ன வேஷங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த சந்தோஷத்துக்காக, மணி சார் கூட ஒர்க் பண்ணுங்கிற சந்தோஷத்துக்காக தான் பாதி பேர் வந்தாங்க. சம்பளம் 2ஆம் பட்சம் தான் அவங்களுக்கு. இது எங்களுக்கு தெரிந்த உண்மைங்கிறதுனால சொல்றேன். நாம வையாபுரி மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாம் நாங்க கண்டெடுத்தவர். அவர் ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்த போது நாங்க கண்டெடுத்து இவர் அப்படின்னு பார்த்து கூப்பிட்டது அவர். இன்னைக்கு அவர் எங்க கூடயே உட்கார்ந்து சீட்டு கிடைச்சாச்சு, உட்காந்துடணும். அது ரொம்ப கஷ்டம். அந்த நிலையில இருந்து வந்த அவருக்கு தான் தெரியும். இன்னைக்கு இங்க ஜோஜோ இல்ல, இப்ப இந்த முன் வரிசையில் அமர்ந்திருக்கிற எல்லாருமே என் நண்பர்கள் தான். அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது எனக்கு பெருமையா இருக்கு. நீங்க படம் பார்த்துட்டு இவங்க எல்லாம் பத்தி நான் பேசுறேன். ஏன்னா இப்ப பேசும்போது அவர்கள் பெயரை மட்டுமே குறிப்பிட வேண்டி வரும். அவர்கள் திறமையும் பத்தி பேசுவதற்கு இன்னொரு விழா நடக்கத்தான் போகிறது என்று எனக்கு தோன்றுகிறது. அந்த விழாவில் உங்களுடன் பேசுகிறேன். மற்றபடி எனக்கு உறுதுணையாக இருந்த தமிழ்நாட்டிற்கே நன்றி சொல்ல வேண்டும். நான் மேடையில் பேசும்போது உயிரே உறவே தமிழே என்று சொன்னதற்கான அர்த்தத்தையும் நான் முழுமையாக உணர்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much, sir.